வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ ஐடி பீப்புள்னாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வேலை பார்க்குற எல்லாருமே இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் மேஜராக 2 இஷ்யூஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெல்த் இஷ்யூ, ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ. ஃபஸ்ட்டு ஹெல்த் இஷ்யூக்கான டிப்ஸ் பார்ப்போம், ரெண்டாவது செக்யூரிட்டி இஷ்யூஸஸ் அண்ட் டிப்ஸ் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டெக் இஷ்யூஸுக்கான எல்லா சொல்யூஷனுமே இங்கே கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் வீட்டில் செட் பண்ணி வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த டிப்ஸ் மூலமாக நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட ஹெல்த் இஷ்யூ சமாளிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நீங்கள் உங்கள் எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுறப்போ இல்லை லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் கீபோர்டோட பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இதனால் வந்து உங்கள் கைகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸ்டர்னல் மவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் லேப்டாப்பில் இருக்க மவுஸ் பேட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து ரெஸ்ட்லேயே இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நீங்கள் வந்து மவுஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கை வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்டில் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கை வலி வராமல் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்க மேஜர் இஷ்யூ செக்யூரிட்டி இஷ்யூஸஸ். ஓகே, இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க 2 டைப் இருக்காங்க. ஒன்று ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் டிவைசஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறவங்க, அதாவது லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்போ, ஆஃபீஸோட டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணுறவங்க. ரெண்டாவது, பர்சனல் லேப்டாப் மூலமாக விபிஎன் கனெக்ட் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க. ஓகே, இப்போது ஆஃபீஸ் டிவைஸ்க்கும் பர்சனல் டிவைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, பேட்ச் அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஆன்டிவைரஸ் எல்லாமே வந்து ஆஃபீஸ் லேப்டாப்பில் அப் டு டேட்டில் இருக்கும். பட் நம்ம பர்சனல் லேப்டாப்பில் நம்ம நிறைய பேர் வந்து கிராக் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ்லாம் நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நீங்கள் பப்ளிக் ஒய்ஃபையோ இல்லை உங்களோட நெய்பர் ஒய்ஃபையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஏன் அப்படின்னா, இப்போது பப்ளிக் ஒய்ஃபை வந்து ஓப்பன்லேயும் இருக்கும், இல்லை வந்து யாராச்சும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ண சொல்லி. அப்படி நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் உங்கள் டேட்டாவை வந்து எடுத்துடலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இன்னொரு ஒய்ஃபையில், அன்னோன் ஒய்ஃபையில் எப்போவுமே கனெக்ட் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையிலையும். பாஸ்வேர்ட் லென்த்து, இப்போது நீங்கள் பாஸ்வேர்ட் லென்த்து வந்து செட் பண்ணுறது வந்து 14 கேரக்டர் அந்த மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், பாஸ்வேர்ட் லென்த்து மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது, அதில் காம்ப்ளெக்ஸும் இருக்கணும். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் 14 கேரக்டருமே வந்து கேரக்டர்ஸாகவே வெறும் சிம்பிள் கேரக்டர்ஸாகவே வச்சிங்கன்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ப்ரூட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி அட்டாக்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ மூணாவது, எப்போவுமே பாஸ்வேர்டை வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கப்போ சுற்றி ஆள் இருப்பாங்க, இல்லை நீங்கள் வெளியே இருக்கப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கப்போ எப்போவுமே வந்து உங்கள் பாஸ்வேர்டை வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஃபோனில். அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்வேர்ட் நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பேங்க் பாஸ்வேர்டை வந்து நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம், மெசேஜில் அனுப்ப மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கோட பாஸ்வேர்டையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆஃபீஸ் மெயில் ஐடியோ இல்லை அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ரூட்டர் இருக்கும். அந்த ரூட்டரில் வந்து ஃபயர்வால் வந்து பில்டின்னாக வரும். அதை வந்து நீங்கள் எனேபிள் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு ரூட்டருக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அது மேனுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் ஃபயர்வால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது இன்னும் செக்யூராக இருக்கும். ஃபிஷிங் ஆட்ஸு, இப்போது வந்து ஆஃபீஸ் லேப்டாப்போ ஆஃபீஸ் டிவைஸஸோ யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ஃபயர்வால்லேருந்து நீங்கள் தள்ளி இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது லிங்க்கோ இல்லை இமெயில் லிங்க்கோ இல்லை ஆட்ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை நீங்கள் என்னன்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறத விட அதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஐடி டீமுக்கோ இல்லை அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆட்ஸ் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஏன்னா நீங்கள் பர்சனல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் இன்டர்நெட் மூலமாக அது ஆட்ஸ் வர தான் செய்யும். பட் ஆனால் அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க.
ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்பை வீட்லேயோ இல்லை வெளியிலேயோ எங்கேயாவது நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை லாக் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே உங்கள் லேப்டாப்பை விட்டுட்டு போகாதீங்க. ஸோ நம்ம ஏதாவது நம்ம ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷனோ இன்ஸ்டாகிராமோ ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டோ இல்லை பேங்க் இன்ஃபர்மேஷனோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போக மாட்டோம். ஸோ அதே மாதிரி உங்களோட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட பேட்ச் அப்டேட் விண்டோஸ் அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு இருக்க ஒரு தாட் என்னென்னா விண்டோஸ் அப்டேட் போட்டால் டேட்டா காலியாகும் அப்படின்னு தான் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பேக் ஒன்று போட்டுக்கோங்க. இன்டர்நெட்டில் பேக் போட்டுட்டு அப்டேட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராட்பேண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்ன ஒரு 2 GB 3 GB தான் வரப்போகுது. ஸோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பேட்ச் அப்டேட் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் அப்டேட் போட தான் உங்களோட அந்த ரேன்சம் வேர் அட்டாக்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆன்டிவைரஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல பர்சனல் லேப்டாப்பில். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓஎஸ் அப்டேட்டாச்சும் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம இன்டர்நெட்டில் இப்போ பர்சனல் லேப்டாப்போ இல்லை ஆஃபீஸ் லேப்டாப்போ இப்போ யூஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸ் லேப்டாப்பில் ஏதாவது வைரஸ் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஆஃபீஸ் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கும் இஷ்யூ வரும். ஸோ இதனால் உங்கள் வேலைக்கு வந்து ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.